நீங்கள் சக நடிகரை நீங்கள் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. சில்லற நடிகர் 2-3 பேர் இருக்கான். சினிமா தேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு கேவலமாக அவதூறாக அவன் பேசுகிறான். அவனுக்கு எதுலேயுமே வாய்ப்பு கிடையாது. தேட்டர் வாசலில் அந்த மீடியாக்காரங்க போய் எதுக்கு தான் இவன்ட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியல. நாளைக்கே விஜய் கூப்பிட்டு இந்தாடா ஒரு 10,000 வச்சுக்கோன்னா போதும், நாய் வாழாட்டுற மாதிரி வாங்கிட்டு போயிடும், திருப்பி பேச மாட்டான். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பேச்சு ரீச் ஆகணும், விஜய் பார்க்கணும் அப்படின்னு 2 பேர், ஒருத்தன் தாடின்னு ஒருத்தன் இருக்கான், இன்னொருத்தன் தேட்டர் வாசலில் நிற்கிறான். மக்கள் யாருன்னு புரிஞ்சுக்குங்க, எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், பகிரங்கமாக பேசுங்க. இப்படிலாம் அவசரம் உங்கள் நடிகரை பற்றி பேசாதீங்க. உங்கள் இடத்த நீங்களே தாழ்த்திக்கலாமா? உங்களை எவ்வளோ இப்போ திருப்பி நடிக்க வேணா கூப்பிடுவானா? வாய்ப்பே கிடையாது. அப்போ எங்கே கூப்பிட? ராஜேந்தரும் கூட இருக்கார். இப்படிலாம் பேச விட்டு பார்க்கலாமா? அசிங்கம் இல்லையா? சக நடிகரை பற்றி நடிகருக்குள்ளே ஒத்தி இல்லை, ஜாதிகளுக்குள்ளே தான் ஒத்துமை கிடையாது. நடிகருக்குள்ளே ஒத்துமை இருக்கக்கூடாதா? அடுத்த விடையில் வரேன்.